எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த கால வெளியில நம்முடைய ஆண்டவரை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு இந்த உலகத்தில் அநேகருக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தேவனை அறிந்தும் அவருக்கு மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு துதி செலுத்தாமலும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் விழுந்து போகிற அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் எதற்காக நம்மை மீட்டெடுத்தார்? என்ன சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்தார்? எந்த இடத்திலே இருந்து நம்மை கர்த்தர் அழைத்தார் என்பதை இதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் இந்த காலையிலே சிந்திக்க போகிற வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தின் தேவன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். எந்த சூழ்நிலையில? ஆபத்துகள் நிறைந்திருக்கிற வேலை, சத்துரு வெள்ளம் போல் புறப்பட்டு வருகிறான். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி வரும் பொழுது அவர்கள் சந்தித்த முதல் யுத்தம் தான் இந்த செங்கடல். இந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். செங்கடல் சமுத்திரம் நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோ யுத்த பழக்கம் இல்லாதவர்கள், யுத்த அனுபவம் இல்லாதவர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக ஜீவித்த அவர்களை கர்த்தர் விடுவித்தார், அவர்களை ரட்சித்தார், அவர்களை மேன்மைப்படுத்தினார், அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். சொன்னார், நீங்கள் போங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கூடவே வந்தார். அவர்கள் வருகிற வழியிலே அநேக யுத்தங்களை சந்தித்தார்கள், அநேக போராட்டங்களை சந்தித்தார்கள், அநேக எதிராளிகளை சந்தித்தார்கள். அநேக விதமான சூறை காற்றுகள் வீசினது. அதில் ஒன்றுதான் இந்த செங்கடல். இவர்கள் புறப்பட்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, பார்வோனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். மீண்டும் அடிமைப்படுத்தும்படியாக, மீண்டும் பாவ ஜீவித்துக்கு அவளை இழைத்து போகும்படியாக, மீண்டும் அவன் தன் வாழ்க்கையில் அவர்கள் இழுத்து கொண்டு போகும்படியாய் அவன் ரதங்களோடும் குதிரைகளோடும் புறப்பட்டு வந்தான். ஆகவே அவருடைய கண்கள் எப்பொழுதுமே உலகத்தை பார்த்துதான மக்கள். இப்பொழுது தேவனுடைய மகிமை அவர்கள் காண வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, அவர் மனநிலைமையை யோசித்து பாருங்கள். முன்பக்கத்தில் செங்கடல், பலமான செங்கடல் நிற்கிறது. பின்பக்கத்தில் அவளை துரத்தி கொண்டு வர சத்துரு, இரண்டு பக்கம் மலைகள். அவர்கள் ஒருவேளை கதிகலங்கி போயிருக்க கூடும். என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே. இந்த செய்தியை கேட்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே, உன் நிலைமையில கூட அநேக தடைகற்கள் உனக்கு முன்பாக இருக்கலாம். உன் குடும்பங்கள், உன் பிள்ளைகள், உன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்களை கண்டு நீ கலங்காதே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணின அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கலங்குகிறார்கள், மோசே, எதற்காக எங்களை வனாந்தரத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தாய்? இப்பொழுது பாரும், எங்களை சுற்றிலுமாக இந்த செங்கடல் நிற்கிறது, பயம் சூழ்ந்திருக்கிறது, சூழ்நிலைகள் மாறி இருக்குது, சந்தர்ப்பங்கள் மாறி இருக்கிறது. நாங்கள் எப்படி இந்த செங்கடலை கலப்போம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரானால் எப்படிப்பட்ட யுத்தத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான், நீங்கள் அமைதியாயிருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது. உன் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்தை குறித்து கலங்காதே. அதற்கு பின்பாக ஒரு பெரிய அற்புதம் உண்டு, அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த காலவேளை ஒருவேளை உன்னுடைய நிலைமை அப்படி இருக்கலாம், உன் சூழ்நிலையில் அப்படி இருக்கலாம். ஒருவேளை உறவுகளும் சொந்தங்களும் உன்னை கைவிட்டு இருக்கலாம். உன் பணம் இல்லாமல் ஒருவேளை நீ அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் பயப்படாதே. கர்த்தர் சொல்ல, யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. நான் உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன். இந்த வனாந்தர பயணத்திலே வருகிறேன். அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தராய் ஆண்டவர் சொல்ல, யுத்தத்தை நான் செய்து முடிப்பேன். சத்துருக்களுக்கு நான் சத்துருவாக இருப்பேன், உன் எதிராளிகளுக்கு நான் எதிராளியாக இருப்பேன். வேதம் சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 46:10 நீ வாசிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட செங்கடலையும் பிறக்கக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு உண்டு, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தெய்வ பிள்ளையே, காலையிலே சொல்லு, கர்த்தாவே, என்ன நடந்தாலும் உமக்கு தெரியும். உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் நாங்கள் கடந்து வருகிறோம். உபத்திரவங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் பயப்படாதே, உன்னை நடத்துகிறவர் கர்த்தர்.
அவர் சொல்லுகிறார், செங்கடலை பிறக்க நாள் முடியும், பார்வோனுக்கு தெரியாது, மோசேக்கு தெரியாத நாள் என் தேவனுக்கு தெரியும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தார். யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார். செங்கடலுக்குள்ள ஒரு வழி உண்டு தேவ பிள்ளையே. செங்கடலுக்குள்ளே அலைகடலை போல் எழும்பி வருகிற பிரச்சனைகள், அலைகடலை போல் எழும்பி வருகிறதான யுத்தங்கள், அலைகடலை போல் எழும்பி வருகிற சாத்தானின் கோட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருமாறு பயப்படாதே. அந்த செங்கடலுக்குள்ளே ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் திறக்கிற வழி ஒருவனும் பூட்ட முடியாது. அவர் வனாந்தரத்திலே வழிகளை திறக்கிறவர், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உருவாக்குற தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறவர். சொல்லுவாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே எப்படிப்பட்ட சோதனையும் தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு வேத வாசிப்பு, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் உனக்கு இருக்குமானால் நீ பார்க்காத கேட்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். செங்கடலுக்குள் ஒரு வழியை திறந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் சில நன்மைகளை செய்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் நாம் சொல்லுவோம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்றால் அழைத்தவர் நம்முடைய தேவன், அகிலாண்டத்தை உருவாக்கினவர் அவர், சகலத்தையும் நமக்காக உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், ஜெப வாழ்க்கை இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், தேவ சமூகம் இல்லாமல் உனக்கும் எனக்கும் விடுதலை இல்லை. தேவ சமூகத்திலே காத்திருப்போம். திறக்க முடியாத வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி, எங்கள் மகா கிருபையும் அன்புமுள்ள நல்ல தேவனே, இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற பாதைகள் அநேக வேதனைகளுக்குரியது கர்த்தாவே, அநேக பாடுகள் ஐயா. ஆனால் நீரோ எங்களை நடத்துகிற தேவன், நீரோ எங்களை பாதுகாக்கிற தேவன், நீரோ எங்களுக்காக நன்மை செய்கிற தேவன். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தாவே செங்கடலுக்குள் ஒரு வழியை திறந்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வாசலை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பல விதத்திலே உடைய பிள்ளைகள் உடைந்திருக்கிற நாட்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, ஆனால் நீரோ அவைகளை மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுவாராக.